சிதிவிநாயகமூர்த்திக்கு ஜெய். திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. Namaste Sarvebhyaha and welcome to episode 7D of our series அழகு முருகன். இந்த அழகு முருகன் சீரீஸில் போன 3 பதிவுகளாக, அதாவது in episodes 7A, 7B and 7C நம்ம திருப்புகழ் யோகி என்று முருகபக்தர்களால் போற்றப்படும் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய சரித்திரத்தை சொல்லிண்டு வரோம். திருச்செங்கோட வேலவனின் கருணையினால் பூனாச்சி புதூரில் வேத அத்தியனம் பண்ணுற ஒரு பண்டிதருடைய குடும்பத்தில் அவதாரம் பண்ணியும் கூட பள்ளிக்கூட படிப்பில் கொஞ்சம் கூட நாட்டமே இல்லாமல் எழுத படிக்க கூட தெரியாமல் மைசூர் மகாராஜாவோட மாஸ்டர் ஷெஃபாக போகங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டிருந்த நம் அர்த்தநாரியே தன்னுடைய 38வது வயசில் திருப்புகழ் படிக்கிறதுக்காகவே தமிழ் எழுத படிக்க கத்துண்டு அந்த பழனியாண்டவனின் அருளினால் ஒரு வருஷத்துக்குள்ள 1000 சொச்சம் திருப்புகழ் பதிகங்களை மனப்பாடமே பண்ணி பழனிவாழ் பக்தர்களால் மைசூர் சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கப்பட்டு ரமண மகரிஷி மற்றும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகத்துடன் வடதேச யாத்திரை சென்று அங்க முறைப்படி சந்நியாசம் வாங்கின்ற சத் சித் ஆனந்தா என்கின்ற திருப்பெயரையும் பெற்று திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள்டேந்த அத்வைதத்தின் சாரத்தையே உபதேசமாக பெற்று அவருடைய உத்தரவின்படி இந்த வள்ளிமலைக்கு வந்து போன பதிவில் நாம் கண்டுகளித்த வள்ளி கல்யாண காட்சிகளை எல்லாம் சச்சிதானந்த சுவாமிகளும் கண்டு களித்தார். இப்படி போன 3 பதிவுகளாக சுமார் 1.5 மணி நேரம் நம்ம விஸ்தாரமாக அனுபவித்த விஷயங்களெல்லாம் இந்த 1.5 நிமிஷத்துக்குள்ள சம்க்ஷேபமாக கவர் பண்ணிட்டோம். இன்றைய தினம் சச்சிதானந்த சுவாமிகளுடைய வள்ளிமலை வாசத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை எடுத்துட்டுருக்கோம். மேலும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட நீ வள்ளிமலைக்கு செல், அங்கேயே தங்கு, பின்னாளில் யாமும் அங்கு வருவோம்னு சொன்னார்ங்கிறத நம்ம எபிசோட் 7Bல சொன்னோம் இல்லையா? சில பக்தர்களுக்கு இதில் ஒரு சந்தேகம். அதாவது சேஷாத்ரி சுவாமிகள் வழூரில் அவதாரம் பண்ணி காஞ்சிபுரத்தில் சில காலம் தங்கி பல காலம் திருவண்ணாமலையிலேயே தங்கி அங்கேயே சித்தி பெற்றார். இப்படி தானே நாங்கள்லாம் அவருடைய சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அப்போது நிஜமாவே சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலைக்கு போனாரா என்ன அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிறதையும் இன்னித்து பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள் பிரவேசம் பண்ணத்துக்கு முன் பூர்வ சரித்திரத்தில் சொன்ன வள்ளிமலை ஸ்தல புராணத்தை கொஞ்சம் ரீகேப் பண்ணிப்போம். சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஒரு சிவ முனிவராக அவதாரம் பண்ணி சிவபூஜை பண்ணின ஸ்தலம் இது. மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீர் துளியிலிருந்து தோன்றிய சுந்தரவல்லியே நம்பிராஜனுக்கு வள்ளிக்கிழங்குகளை கல்லி எடுத்த ஒரு குழிக்குள்ள அயோனிஜையா கிடைச்ச ஸ்தலம் இது.
அயோனிஜனா அயோனிஜா, அதாவது கருவிலிருந்து பிறந்த குழந்தை அல்ல அப்படின்னு அர்த்தம். சீதாதேவி ஆண்டாள் நாச்சியார்லாம் அயோனிஜா. இப்படி நம்பிராஜனுக்கு அயோனிஜையா கிடைச்ச இந்த வள்ளியே திணைப்புனம் காவல் காத்து முருகப்பெருமானை மனம் புரிந்து கொண்ட ஸ்தலம் இது. இந்த விவாகத்துக்கு காரணமாக இருந்த விநாயகப் பெருமான் ஒரு யானையின் உருவத்தில் தோன்றிய ஸ்தலம் இது. புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குமரி தீர்த்தம் அமைந்துள்ள ஸ்தலம் இது. இப்பேற்பட்ட பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த வள்ளிமலை க்ஷேத்திரத்துக்கு 1916ஆம் ஆண்டில் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் முதல்ல போனபோது அது வெறும் காட்டுப்பகுதியாக இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அன்னைக்கு அப்படி இருந்த அந்த பொட்ட காடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு பக்தாள்லாம் வள்ளிமலைக்கு போய் கவனையேந்திய கையுடன் காட்சியளிக்கும் வள்ளி விராட்டியையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணி இன்னும் மலையேறி பெருமாள் பூஜை பண்ணின சிவலிங்கம். வள்ளி திணைப்புனம் காவல் காத்த இடம். அவள் ஸ்நானம் பண்ணச்சே மஞ்சள் தேக்கத்துக்கு உபயோகப்படுத்தின பாறைக்கல். யானையின் வடிவத்தில் அமைந்துள்ள யானை குன்று, சூரியன் காணாத சுனை என்று இன்று அழைக்கப்படும் குமரி தீர்த்தம். இதெல்லாத்தையும் பார்த்து என்னைக்கோ நடந்த வள்ளி கல்யாணத்தை இன்னைக்கு பக்தாளால் வள்ளிமலையில் ரீலிவ் பண்ண முடியறதுன்னா அதற்கு மூல காரணம் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தான். இப்போ சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலைக்கு வந்ததுக்கு காரணம் சேஷாத்ரி சுவாமிகள் தான். ஆமாம், திருவண்ணாமலையில் இந்த 2 மகான்களின் முதல் சந்திப்புக்கு காரணம் ரமண மகரிஷி தான். அப்போது நம்ம பகவான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இந்த 3 ஜீவன் முக்தர்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணி அவ 3 பேரையுமே பிரார்த்திச்சுண்டு இந்த எபிசோடை ஆரம்பிப்போம். லெட்ஸ் கோ பேக் இன் டைம். 108 வருஷங்களுக்கு முன்னாடி சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலைக்கு போன அன்னைக்கு அங்கே இருந்த முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம். இந்த விஷயத்தை நம்ம பூர்வ சரித்திரத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த ஊர் ஜனங்கள்லாம் இருட்டறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்படி ஏதாவது ஒரு விசேஷம்னா எப்போவாவது தான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் மலை மேலே இருக்கிற முருகன் கோவில் பக்கமே வருவா. அதனால அங்கே தினப்படி மனுஷ நடமாட்டமே கிடையாது, மிருகங்களின் நடமாட்டம் தான் ஜாஸ்தி. சரியான சாப்பாடு கிடைக்காது. படுத்துண்டு தூங்கலான்னா கல்லும் முள்ளும் நிறைந்த கட்டாந்தரை தான். நம்மளா இருந்தால் சேஷாத்ரி சுவாமிகள் வேற ஏதோ வள்ளிமலையை சொல்லியிருக்கார் போல இருக்குன்னு உடனே அங்கேருந்து கிளம்பியிருப்போம். ஆனால் நம்ம சச்சிதானந்த சுவாமிகளோ ஏகாந்தமாக தபஸ் பண்ணறதுக்கு ஏற்ற ஒரு இடத்துல தான் நம்மளை குருநாதர் தங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு நினச்சிண்டார். அதுதான் மேன்க்கும் மகான்க்கும் இருக்கிற வித்தியாசம். எல்லா மகான்களுக்குமே உயர்ந்த முக்தி நிலையை தரக்கூடிய இந்த தவத்தின் மீது அப்படி ஒரு ஈர்ப்பு. மகான் ஆகணும்னா தபஸ் ரொம்ப முக்கியம். அதான் வள்ளலார் கூட இந்த தவத்துக்குரிய நிலையை உணர்த்தும் உபதேசத்தை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி 3 வார்த்தையில் சொல்லிட்டார். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு.
வள்ளல் பெருமானின் அருள்வாக்கு. நம்ம அருணகிரிநாத சுவாமிகளும் திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொங்கணகிரியில் அருளி செய்த ஒரு திருப்புகழ் பதிகத்தின் முதல் பகுதியில், முருகப்பெருமானே, என்னுடைய 5 புலன்களையும் அடக்கி தவ உணர்வை எனக்கு கொடுத்து முக்தி நிலையை தந்தருள்வாயாக அப்படின்னு பாடினார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலமகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே, ஆம்புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனையம்போடு துதிக்க மனம் அருள்வாயே, தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே, தண்டிசை கனபவுஷு எண்டிசை மதே கவளர் சாம்பிரமவிதத்துடனே அருள்வாயே, பெருமாளே அருள்வாயே. இன்ட்ரெஸ்டிங்லி, இந்த கொங்கணகிரியில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு தபஸ்குமார சுவாமி என்கின்ற ஒரு பெயர் உண்டு. இப்படி ஒரு தவசீலரின் வாழ்க்கையை தான் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில் வாழ ஆரம்பித்தார். பகல் பூரா பேச்சு துணைக்கு அங்கே மனுஷா கிடையாது. அப்போல்லாம் வாட்ஸ்அப்பும் கிடையாது இல்லையா? அப்போது வள்ளல் பெருமானின் தவத்துக்குரிய நிலையை உணர்த்தும் உபதேசத்தின் முதல் வார்த்தை தனித்திரு. பசிச்சா சப்பாத்தி கள்ளி செடின்னு ஒரு கேக்டஸோட ஃப்ரூட்டை சாப்பிடுவார். சுனையிலேருந்த தீர்த்தம் குடிப்பார். அதுதான் அவருடைய ஆகாரம். பல நாட்களுக்கு அது கூட கிடையாது. அப்போது வள்ளலாரின் தவத்துக்குரிய நிலையை உணர்த்தும் உபதேசத்தின் 2வது வார்த்தை பசித்திரு. வள்ளிமலைக்கு வந்தும் கூட நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு விஷயத்தை விடவே இல்லை. அது என்ன? அவருடைய திருப்புகழ் பாராயணம். குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆக்ஞையோனோ, நீ திருப்புகழ் சொல்லிண்டே இரு, இந்த திருப்புகழே உனக்கு ஏற்ற ஓர் மகா மந்திரமாகும். ராப்பகல திருப்புகழ் பாராயணம் பண்ணிண்டே இருப்பார். அதுவும் ராத்திரியில் அங்கெல்லாம் மின்மினி பூச்சியின் வெளிச்சம்தான். அதில் உட்காந்துண்டு ராப்பூரா திருப்புகழ் சொல்லிண்டே இருப்பார். அப்போது வள்ளலாரின் தவத்துக்குரிய நிலையை உணர்த்தும் உபதேசத்தின் 3வது வார்த்தை விழித்திரு. இந்த திருப்புகழ் பதிகங்களுக்கெல்லாம் நிஜமாவே மந்திர சக்தி உண்டு. அதனால் ராத்திரியில் அங்கே நடமாடும் கொடிய விலங்குகள்லாம் சச்சிதானந்த சுவாமிகளை ஒன்றுமே பண்ணாது. அதுகள் பாட்டுக்கு போயிடும். ராத்திரி ஆனால் இவருக்கு அங்கே தேவகானம் கேட்குமா. வள்ளியின் சாநித்தியம் ததும்பும் ஸ்தலம் இல்லையா? இன்ஃபேக்ட் வள்ளிமலைக்கு வந்த அப்புறம்தான் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழ் பதிகங்களை ராகதாளத்தோட பாட ஆரம்பித்தார். அது வரைக்கும் சந்தத்தோட பாராயணம் பண்ணுவார். ரெசிடேஷன் தான், மியூசிக்கெல்லாம் கிடையாது. இப்படி திருப்புகழ் பாராயணமே பண்ணிட்டு இருந்த நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலைக்கு வந்து திருப்புகழ் பதிகங்களை பாட ஆரம்பிக்கச்சே அவருக்கு 46 வயசு. மியூசிக்கில் ஃபார்மல் ட்ரெயினிங் சுத்தமாக கிடையாது. பின்ன அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், வள்ளி பிராட்டியின் பரிபூர்ண அனுக்கிரகம்தான் இதற்கு காரணம்னு சச்சிதானந்த சுவாமிகளே பல முறை சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட இந்த வள்ளியின் சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சார். அன்னைக்கு சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில் பண்ண டிஸ்கவரியை தான் இன்னைக்கு நம்ம வள்ளிமலையில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். எப்படி
முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த குகையை தன்னுடைய ஆசிரமமாக அமைச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணித்து. இங்கே ஒரு நுட்பமான விஷயம் கவனிக்கணும். மகான்கள்லாம் ஆசிரமம் அமைச்சுக்கிறது அவளோட சௌக்கியத்துக்காக இல்லை, நம்மளை மாதிரி பக்தர்களை அனுகிரகம் பண்ணத்துக்காக தான். இன்னைக்கு அந்த குகைக்குள்ள சச்சிதானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கு. அங்கே உட்காந்துண்டு முருகனையும் வள்ளியும் சச்சிதானந்த சுவாமிகளையும் பிரார்த்திச்சுண்டு ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு திருப்புகழ் பாடலை பாடினோம்னா பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. முருகனருளால் 2 மாதம் முன்னாடி அடியனுக்கு வள்ளிமலைக்கு போய் தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. திருப்புகழ் அன்பர்கள் நிச்சயம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு க்ஷேத்திரம் வள்ளிமலை. இன்னைக்கு இந்த குகைக்குள்ள ஒரு 100 பேர் உட்காந்துண்டு சௌக்கியமாக திருப்புகழ் பாட முடியும். குகைக்குள்ள நுழையறதுக்கு ஆக்சஸ் சூப்பராக இருக்கு. அன்னைக்கு இதே குகைக்குள்ள ஒரே மண்ணு தான் மண்டி கிடந்தது. ஒருத்தர் இப்படி கிரால் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். அப்படி தான் சச்சிதானந்த சுவாமிகள் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சு தன்னுடைய கையாலேயே அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பித்தார். அன்னைக்கு ராத்திரி அந்த குகைக்கு வாசலில் உட்காந்துண்டு தன்னுடைய கணீர் குரலில் மெய்மறந்து திருப்புகழ் பாடிட்டு இருந்தார் வழக்கம் போல. ஆனால் அன்னைக்கு தான் அந்த மலையடிவாரத்தில் இருந்த ஜனங்களுக்கு அது கேட்டுது. ராத்திரி வேளை மலையிலேருந்து மனுஷ குரல் கேட்ட உடனே அவள்லாம் ஒரு தீவட்டி எடுத்துட்டு மலை ஏறி போனான். குகைக்கு பக்கத்தில் போய் பார்த்தா அவளுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆட, கும்பாபிஷேகத்தின்னைக்கு அன்னதானம் பண்ண சாமி இதுதான் பாடுது. அவள்லாம் வயலில் வேலை செய்கிறவா, குடியானவர்கள், அது இதுன்னு தான் பேசுவா. சாமி, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாப்பா, இங்கே தான் இருக்கேன். அவருடைய முகத்தில் ஒரு தேஜஸ். எவ்வளவு திருப்புகழ் பாராயணம், எவ்வளவு தபஸ். இந்த ஜனங்கள்லாம் they were simply drawn towards him. அவரோட பழக ஆரம்பித்தா. அடிக்கடி முருகன் கோவிலுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிட்டா. அந்த குகைக்கு வாசலில் ஒரு பானையை கொண்டு வந்து வச்சா. அப்பப்போ அவளால் முடிஞ்ச கஞ்சியோ கூழோ அவர் சாப்பிட்றதுக்காக அதில் விட்டு வைப்பா. இந்த ஊர் ஜனங்களெல்லாம் வச்சுண்டு தான் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அந்த குகை பூரா சுத்தப்படுத்தி என்ட்ரன்ஸை வைடன் பண்ணினார். இப்போ குகைக்குள்ளுக்குள்ளே போய் பார்த்தா பளிச்சுன்னு ஒரு ஜோதி தெரிஞ்சுது. பட்டுன்னு மறைஞ்சு போயிடுது. நன்னா தேடி பார்த்தா 3 எலும்பு கூடு பத்மாசனத்தில் உட்காந்துருக்கு. உடனே சச்சிதானந்த சுவாமிகளுக்கு புரிஞ்சு போயிடுது. பழனிமலை மாதிரி வெள்ளிமலையும் சித்தர்கள் வாழும் பூமி. அந்த 3 திருமேனியையும் ரொம்ப ஜாகிரதையாக சேகரித்து ஒரு சட்டிக்குள்ளே போட்டு குகைக்கு வாசலில் அதை புதைச்சுட்டார். அதுக்கு மேலே வில்வ மரம், அரச மரம்லாம் நட்டு வச்சார். இன்றைக்கும் வள்ளிமலையில் அந்த இடத்துல அந்த மரங்களெல்லாம் பார்க்கலாம். எதுக்கு இப்படி பண்ணினார்னா, ஞானிகளுடைய ஞானம், அவளோட பக்தி, வைராக்கியம், தபஸ், இதெல்லாமே அவளோட எலும்பு வரைக்கும் ஊடுருவி இருக்குமா. அதனால் அந்த எலும்பு எங்கே இருக்கோ காலங்காலத்துக்கும் அந்த சக்தி இருந்துட்டே இருக்கும். அதனால தான் மகான்களுக்கு அதிஷ்டானம் அமைப்பது வழக்கம். இப்படி அதிஷ்டானம்னா என்னங்கிறத பற்றி நம்ம மகா பெரிவா தெய்வத்தின் குரலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். வால்யூம் 4ல் இருக்குது. இப்போது நம்ம சச்சிதானந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டா. அந்த குகையும் இப்போ ஒரு ஆசிரமமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. ஒரு நாளைக்கு இந்த ஊர் ஜனங்கள்லாம் அவரை பார்த்து, சாமி,
பாடிக்கிட்டே இருக்கியே, இது என்ன பாட்டு சாமி? திருப்புகழ்பா, கற்றுக்கிறியா? எங்களுக்கு அதெல்லாம் வராது சாமி. வராதுன்னு ஒன்று இருக்கா? முருகன்ட்ட பக்தி இருக்கோனோ? அது உண்டு சாமி. அதுதான்ப்பா வேணும். உட்காரு. எப்படி கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாத பாமர மக்களை உட்காத்தி வச்சு அவளுக்கு திருப்புகழ் சொல்லி கொடுத்து அவளை பாட வச்சிருக்கார் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள். இன்னைக்கு நம்மெல்லாம் திருப்புகழ் பாடுறோம், திருப்புகழ் புழக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு 2 பேர் ரொம்ப பாடுபட்டிருக்கா. ஆங்காங்கே சிதறி கிடந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதில் இருந்த திருப்புகழ் பதிகங்களை பதிப்பிச்சவர் வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள். பதிப்பிச்ச பதிகங்களை பிரச்சாரம் பண்ணினவர் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தான். கைலாஷ் டு கதிர்காமம், இமயம் முதல் ஈழம் வரை ஊர் ஊராக போய் திருப்புகழ் பாராயணம் பண்ணியிருக்கார், திருப்புகழ் பாடியிருக்கார், திருப்புகழ் கற்றுக் கொடுத்துருக்கார். மகாராஷ்டிரத்தில் பண்டர்பூருக்கு போய் திருப்புகழ் பாடியிருக்கார். இன்றைக்கி நம்ம அபங்கெல்லாம் கேட்டு ரசிக்கிற மாதிரி அன்றைக்கி அந்த ஊருக்கு யாரா திருப்புகழ் கேட்டு ரசிச்சிருக்கா. பாஷை தெரியலன்னா என்ன, பக்தி பாவம் தானே முக்கியம். இங்கே திருப்புகழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு இவர் ஜாதி மத வேற்றுமை பாராட்டினதே இல்லை. சேரிக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துண்டு மணிக்கணக்காக அந்த ஜனங்களுக்கு திருப்புகழ் சொல்லி கொடுத்துருக்கார். அவருக்கு சில இஸ்லாமிய பக்தர்களும் உண்டு. அவருடைய காலத்திலேயே திருப்புகழ் சபைகளை நிறுவி பித்துக்குளி முருகதாஸ், சதுராம் சுவாமிகள் போன்ற சிஷ்யர்களெல்லாமும் தயார் பண்ணிட்டார். சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லி தான் மயிலாப்பூர் மாடவீதி பஜனையில் TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் திருப்புகழ் பாடல்களை பாட ஆரம்பித்தார். TMங்கிற இனிஷியலுக்கு பொருத்தமாக திருப்புகழ் மணின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தவர் நம்ம மகா பெரிவா தான். இந்த திருப்புகழ் மணிக்கு சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. மேலும் நியூ இயர் அன்னைக்கு திருப்புகழ் திருப்படி விழா வழக்கத்தை ஆரம்பித்து வச்சவரும் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தான். இதை பற்றின சுவாரஸ்யமான விவரங்களெல்லாம் நம்ம திருத்தணிக்குள் பிரவேசம் பண்ணச்சே எடுத்து விஸ்தாரமாக சொல்லுவோம். இப்போது லெட்ஸ் கோ பேக் டு வள்ளிமலை. ஒரு சமயம் நம்ம சச்சிதானந்த சுவாமிகளை பார்க்கறதுக்கு ஒரு வயசானவர் வந்திருந்தார். வயத்து வலி மருந்து கொடுன்னு கேட்டுட்டு வந்தார். அந்த காலத்தில் 1920s 30sலாம் வள்ளிமலை பகுதியில் நல்ல மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. மலையில் இருந்த மூலிகைகளை வச்சுண்டு சச்சிதானந்த சுவாமிகள் மருந்துகள்லாம் தயார் பண்ணுவார். வள்ளிமலை வைத்தியர்னே இந்த புஸ்தகத்தில் ஒரு சாப்டர் இருக்குது. யாராவது உடம்பு சரியில்லைன்னு வந்தால் அவளை உட்காத்தி வச்சு முதல்ல விபூதி இட்டு விட்டு அவளுக்கு மருந்து கொடுத்து அந்த மருந்தோட டோசேஜ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடு கூட ஒரு திருப்புகழ் பதிகத்தை சொல்லி இதையும் விடாமல் பாராயணம் பண்ணிண்டே வா, திருப்புகழ் அருமருந்தாகும் அப்படிம்பார். அவளும் அப்படியே ஃபாலோ பண்ணுவா. பெரிய பெரிய உடம்பெல்லாமும் இதுலேயே குணமாயிடும் அவளுக்கு. அவ்வளவு பக்தி, ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டன்ஸ்னு சொல்கிறா இல்லையா. அன்றைக்கின்னு பார்த்து ஆசிரமத்தில் மருந்து ஒன்றுமே இல்லை. பசினால தான்ப்பா அவனுக்கு வயிற்று வலி போல் இருக்க, இந்த பானையிலேருந்து ஒரு சொம்பு கஞ்சி எடுத்து குடி, சரியா போயிடும் உனக்கு அப்படின்னார். அந்த கிழவரோ ஒரு சொம்பு கஞ்சி இல்லை, அந்த பானையில் இருந்த கஞ்சி பூரா மடக்குன்னு காலி பண்ணிட்டார். மலையேறி போயிட்டார் காலி பண்ணிட்டு. அங்கே பார்த்துட்டு இருந்தவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். 2 பேர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனான். கொஞ்சம் தூரம் போன அப்புறமா அந்த வயசானவர் மறைஞ்சு போயிட்டார்.
இதை கேட்ட சச்சிதானந்த சுவாமிகள் அவர் ஒரு சித்த புருஷராக தான் இருக்கணும் அப்படின்னு அடுத்த நாள்லேருந்து தினந்தோறும் ஆசிரமத்தில் தனியாக சாதம் வடித்து பக்தர்கள்லாம் மலையேறி போய் ஒரு பாறை மேலே அந்த சாதத்தை வைப்பா. இது அவளுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. சச்சிதானந்த சுவாமிகள் தான் ஆரம்பித்து வச்சார். அந்த பாறையில் சாதத்தை வச்ச உடனே ஒரு கீரிப்புள்ள வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடுமா. பக்தர்கள்லாம் பார்த்துருக்கா. இப்படி வள்ளிமலையில் நிறைய அதிசயமான லீலைகள்லாம் நடந்திருக்கு. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதே இடத்துக்கு நம்ம திரும்பி வந்தாகணும். மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிரமாணம் தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் இயற்றிய ஷேய்த்தொண்டர் புராணம். சிவனடியார்களின் புகழை போற்றும் சேக்கிழாரின் பெரிய புராணம் மாதிரி முருகனடியாரின் பெருமைகளை கூறும் நூல் சொக்கலிங்கனாரின் ஷேய்த்தொண்டர் புராணம். இதில் அமைந்துள்ள சச்சிதானந்த சுவாமிகளுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் இது. ஒரு சமயம் சச்சிதானந்த சுவாமிகள் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளையாத்துக்கு போயிருந்தார். இந்த தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை யாருன்னா நம்ம வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளையின் பிள்ளை. அவன் மெட்ராஸில் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அதெல்லாம் டவுன் ஏரியா, அதனால் எப்போ பார்த்தாலும் ஜேன்னு கூட்டமான கூட்டம். அன்னைக்கு சாயங்காலம் அவாத்து திண்ணையில் உட்காந்துட்டு நம்ம சுவாமிகள் வழக்கம் போல் திருப்புகழ் பாடின்னு இருந்தார். அந்த கூட்டத்திலேருந்து குடுகுடுன்னு ஒரு குட்டி பொண்ணு அவர்கிட்ட ஓடி வந்தது. தாத்தா, நானும் ஒரு திருப்புகழ் பாடுறேனே. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குட்டி பொண்ணை தூக்கி தன்னுடைய மடியில் உட்காத்தி வச்சுட்டார். பாடுமா. அந்த பொண்ணும் தன்னுடைய இனிமையான குரலில் மோகன ராகத்தில் பாட ஆரம்பிச்சுது. அடியனுக்கு அவ்வளோ இனிமையாலாம் பாட வராது. இருந்தாலும் சாம்பிளுக்கு அந்த பதிகத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பாடுவோம். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் இராபகல் பிரிது பராக்கர விழைவு குறா புனையும் குமாரய முருகக்ஷடாட்சர சரவணா கார்த்திகை முல்லை நூகர் பார்த்திப என்று பாடி மொழி குழறா தொழு தழுதாட்பட முழுதும் அலா பொருள் தந்திடாயோ. இந்த பதிகத்தின் இரண்டாவது வரியில் அமைந்துள்ள விழி புனல் தேக்கிட, என்னுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்து வழிய முருகப்பெருமானே நான் உன்னை போற்றி பாட வேண்டும்னு இந்த பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார். இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகளுடைய விழி புனல் தேக்கிட, அந்த குட்டி பொண்ணு பாடுறதை கேட்டுவிட்டு அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக அப்படியே அந்த குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சுன்னு விட்டார். அது இவ்வளோதானா, எனக்கு ஒரு பரிசு கொடுதாத்தா, என்கிட்ட என்னமா இருக்கு கொடுக்கறதுக்கு, இந்த பொட்டியை கொடு. அவர்கிட்ட ஒரு குட்டி வெத்தலை பொட்டி இருந்தது, அதுக்குள்ளே ஒரு 5 ரூபா பணம் இருந்தது. அப்படியே அதை தூக்கி அதுக்கிட்ட கொடுத்துட்டார். அதுவும் அந்த பொட்டியை எடுத்துட்டு ஓடி போய் கூட்டத்தில் மறைஞ்சு போயிடுது. நம்ம சச்சிதானந்த சுவாமிகளும் மறுநாளே மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வள்ளிமலைக்கு வந்துவிட்டார். ஒரு 4 நாள் கழித்து வள்ளிமலையில் ஒரு பாறை மேலே அந்த வெத்தலை பொட்டி இருந்தது. நம்ம சுவாமிகள் அதை திறந்து பார்த்தா அந்த 5 ரூபா பணம் அப்படியே இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியம். அப்போது ஒரு அஷரீரி வாக்கு கேட்டுது, நான் தான் பொங்கி. இன்னும் 4 நாள் கழித்து
அதே பாறையில் ஒரு 12 வயசு பொண்ணு உட்காந்துண்டு அதே விரகர நோக்கியும் முருகியும் வாழ்த்தியும் திருப்புகழ் பதிகத்தை அதே மோகன ராகத்தில் அதே பாவத்தோட பாடின்னு இருந்தது. அந்த க்ஷணம் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளி பிராட்டியை பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணினார். வள்ளியே பொங்கி பொங்கியே வள்ளிங்கிறதும் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. அந்த பாறைக்கு பொங்கிப்பாறைன்னு பேர் வச்சார். இந்த பொங்கிப்பாறையில் வீற்றிருக்கும் பொங்கி அம்மனுக்கு இன்னிக்கும் பூஜைகள்லாம் நடக்கிறது. ரொம்ப அழகான ஒரு அம்பாள். இப்படி நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலைக்கு 13 வருஷம் ஓடியே போயிடுது. இட்ஸ் 1929. 1929 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் சித்தி அடைந்தார். அவர் சித்தி அடைஞ்சு ஒரு 3 மாதம் இருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு வெட்டியான் வள்ளிமலைக்கு வந்தான். சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கச்சே ராத்திரி வேளையில் ஒரு மயானத்துக்கு போய் அங்கே உட்காந்துண்டு ராப்பூரா தபஸ் பண்ணுவார். பக்தாள்லாம் அவருக்கு வச்சு கொடுக்குற வஸ்திரத்தெல்லாம் அப்படியே அந்த மயானத்தில் இருக்கிற வெட்டியான்கிட்ட கொடுத்துடுவார். அந்த வெட்டியானுக்கு சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட அதீத பக்தி உண்டு. அவர் சித்தியாகி அவன் பாட்டுக்கு உட்காந்துண்டு அவரையே நினச்சிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அந்த வெட்டியானுடைய கனவுல சேஷாத்ரி சுவாமிகள் தோன்றி, என்னை பார்க்கணுன்னா வள்ளிமலைக்கு போ, தினந்தோறும் எனக்கு அங்கே சாப்பாடு கிடைக்கிறது, நான் அங்கே தான் இருக்கேன். இந்த வெட்டியான் அந்த வார்த்தையை நம்பி மெனக்கிட்டு திருவண்ணாமலையிலேருந்து வள்ளிமலைக்கு வந்தான். அன்றைய தினம் பக்தர்கள்லாம் திருப்புகழ் பாடிண்டே அந்த வயசானவருக்கு சாதம் எடுத்துண்டு மலையேறி போயின்னு இருந்தான். இந்த வெட்டியானும் அவளோட சேர்ந்துண்டான். அந்த சாதத்தை வழக்கம் போல் வைக்கிற பாறை மேலே வச்சா. ஒரு கீரிப்புள்ளையும் அந்த சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சுது. அதை பார்த்துட்டு இருந்த இந்த வெட்டியான் தன்னறியாமல் சேஷாத்ரி சாமி சாப்பிடுது, சேஷாத்ரி சாமி சாப்பிடுதுன்னு ஆனந்த கூத்தாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டானான். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, உண்மையான பக்தர்களுக்கு குருநாதாள் அவ மட்டுமே உணரும்படியான ஒரு ரூபத்தில் நிச்சயம் காட்சி கொடுப்பார். மேலும் நிஜமாவே சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலைக்கு போனாரா என்னன்னு கேட்டுட்டு இருந்த பக்தர்களுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆயிருக்கோன்னு நம்புகிறேன். இப்படி சச்சிதானந்த சுவாமிகளுடைய சரித்திரத்திலேருந்து பல லீலைகளை சொல்லிண்டே போகலாம். யதாவகாசம் இன்றைய தினம் இதோட பூர்த்தி பண்ணுவோம். ஹியர்ஸ் a teaser to the next episode. சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில் இருக்கச்சே அருணகிரிநாத சுவாமிகளுடைய பதிகங்களை பேசிஸாக வச்சுண்டு பாராயணத்துக்கு உகந்த பல கிரந்தங்களை அருளி செய்தார். அதில் ரொம்ப 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 பிரசித்தம் வேல்மாறல். இந்த வேல்மாறல் ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு 2 வரிகளை பாடி தான் நம்ம இன்னித்து பதிவை ஆரம்பித்தோம். இந்த வேல்மாறல் பிறந்த கதையை பற்றி அடுத்த பதிவில் சொல்லிட்டு 5வது படைவீடாகிய திருத்தணிகைக்குள் பிரவேசம் பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ.